வெளி மாநிலங்களிலிருந்து லாரிகளில் கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக 5 டன் கடல் மீன்கள் வந்தன. வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்து காணப்பட்டது. கும்பகோணம் பிடாரிக்குளம் சாலையில் மீன் மார்க்கெட் உள்ளன. இங்கு 20க்கும் மேற்பட்ட மொத்த வியாபாரிகளும் 200க்கும் மேற்பட்ட சில்லறை வியாபாரிகளும் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கும்பகோணம் மீன் மார்க்கெட்டுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மட்டுமில்லாமல் கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம் ஆகிய வெளி மாநிலங்களிலிருந்து மீன்கள் விற்பனைக்கு வருவது வழக்கம். ஆனால் தமிழகம் மற்றும் கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் நேற்று குறைந்த அளவே கடல் மீன்கள் விற்பனைக்கு வந்தன. வரத்து குறைந்ததால் கடல் மீனின் விலை அதிகரித்து காணப்பட்டது. இதுகுறித்து மீன் வியாபாரிகள் கூறியதாவது: கும்பகோணத்திற்கு வழக்கமாக 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் 5 மாநிலங்களிலிருந்து மீன்கள் விற்பனைக்கு வருவது வழக்கம். ஆனால் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் நேற்று 5 லாரிகள் 5 டன் கடல் மீன்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்தன. இதில் செங்காலை, கோலா, மத்தி உள்ளிட்ட குறைந்த வகை மீன்களே விற்பனைக்கு வந்தன. இதனால் மீன்களை வாங்க விருப்பம் இல்லாமல் பொதுமக்கள் திரும்பிச் சென்றனர். அதே நேரத்தில் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் பகுதி குளங்களில் பிடிக்கப்பட்ட நாட்டுக்கெண்டை மீன்கள், விரால் மீன்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்தன.